நானோ இந்த தர்பார் நோக்கம் வந்திருக்கின்றனே. ஏற்கனவே தெரியுமா? தெரிவிக்கின்றேன்பா. நானும் படைக்கும் கடவுளாகிய பிரம்மதேவனின் மகன் நாரத மகாமுனிவர் எனது நாமஜெயம். எனது தாயார் கல்வி கடவுளாகிய சரஸ்வதி. அதுவும் தவிர என்னுடைய தொழில் என்னவென்று தெரியுமா? தெரிவிக்கின்றேன்பா. அடே சித்தியா, அடங்காத சூரபத்மனை கொல்ல, யாருக்கும் அடங்காத சூரபத்மனை கொல்ல, யாருக்கும் அடங்காத சூரபத்மனை கொல்ல, யாருக்கும் அடங்காத சூரபத்மனை கொல்ல. அருமுககால நீதான் சென்றேன் அண்டர் முன்வர் நான் என்ன வேலை செய்யறேன்னு சொன்னா என்னது என்ன மூட்டை என்ன மூட்டைன்னு சொல்றேன் பாரு. பொறுமையா அண்ணமா, உனக்குதான் குரல் இல்லைல்ல, அதுக்குதான் நான் ஆடுறேன் சேர்த்து. என்ன வேலை இப்போ சொன்னியா? தெரிஞ்சினியா? பாட்டு பாடுங்க. என்னுடைய வேலை என்னன்னு இப்ப புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுச்சா புரியலையா? தெரியலையா? என்ன இப்ப பாட்டு பாடுறது அர்த்தம் சொல்லட்டுமா? முன்பு ஒரு காலத்திலே சூரபத்மனாகப்பட்டவன் ஈசனுக்கு நிகரான சக்தியால் தான் அவனுக்கு அழிவு வர வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தான். அந்த ஆணவத்தினாலே தேவர்களையும் மனிதர்களையும் இம்சை செய்து படாத பாடுக்கு போட்டு வந்தான். அப்பொழுது நானோ இப்படியே விட்டால் இந்த பூவுலகம் அண்ட சராசரம் தாங்காது என்று ஆறுமுக கடவுளாகிய வேலனால் தான் இவனுக்கு அழிவு காலம் பிறக்கும் என்று மனதில் எண்ணம் கொண்டு அனைவருக்கும் ஆமா ஆறுமுக வேலையிடம் சென்று சூரபத்மனை பற்றி எடுத்துரைத்தேன். அதன் பிரகாரம் சூரபத்மனை அழிக்க வேலனாகப்பட்டவர் தன் தாய் கொடுத்த சக்தி வேலை கொண்டு வந்து தாய் கொடுத்த சக்தி வேலை கொண்டு வந்து சூரபத்மனிடம் சமரித்து வந்தார். சூரபத்மனவன் நடுங்கி விட்டான். அப்படி நடுங்கி விட்டு
மரமாக மாறி ஒளிந்து கொண்டான். ஒளிந்தபடியால் வேலனாகப்பட்டவர் தன் தாய் கொடுத்த சக்தி வேலை ஏவினார். அந்த மரமோ இரண்டாக பிளந்து ஒரு பாதி சேவல் கொடியாகவும் ஒரு பாதி மயிலாகவும் தன் அடியை சேர்த்துக் கொண்டார். அது இப்போது தெரிந்து கொண்டனியா நான் என்ன விலை செய்கிறேன் என்று? தெரிந்ததா? தெரிந்ததா? அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்கின்றேன்பா. அறியாத சிறுவனுக்கு தன்னை விட இந்த உலகத்திலும் மேல் உலகத்திலும் மிகுந்த சக்தி எதுவும் இல்லை என்று ஆணவம் கொண்டிருந்தான். அவன் ஆணவத்தை அடக்க வேண்டி என்னுடைய பாட்டனாகிய நாராயண கடவுளின் பக்தியை அந்த சூரிய கசிபுவின் மகனாகிய பக்த பிரகலாதனுக்கு அவன் கருவில் இருக்கும் போதே நாராயணன் பெருமையை எடுத்துரைத்தேன். அப்படி எடுத்துரைத்தபடியினால் இரண்ய கசிபுக்கோ கோபம் வந்து விட்டது. அவனோ யாரும் தன்னையே வணங்க வேண்டும் இருந்தான். அவன் பிள்ளையோ நாராயணமூர்த்தியை மட்டுமே வணங்கியிருந்தான். அப்படி இருக்கும் போது தன் மகனையே அழிக்கவும் துணிந்து விட்டான். அப்படி துணிந்து விட்டபடியினால், அடே பிரகலாதா மகனே, என்னுடைய நாமத்தை சொல்லடா என்றால் அந்த அரியன் நாமத்தை சொல்கிறாயா என்று கோபம் கொண்டு எங்கே இருக்கிறார் உன் இறைவன் என்று கேட்டார். அதற்கு பக்த பிரகலாதனோ என் இறைவன் குறும்பிலும் இருப்பார் துணியில் இருப்பார் என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்தபடியினால் கோபம் கொண்டு இரண்யகசிபு தூணை அறைந்தார். அப்படி தூணை அறைந்தவுடனே நாராயண மூர்த்தியாகப்பட்டவர் எந்த தூணை அறைவானோ என்று அத்தனை தூணிலும் வடிவம் தாங்கி நின்றிருந்தார். தூணை அறைந்தவுடனே தூணானது வெடித்து மனித உடலும் சிங்க தலையும் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை அரண்மனையின் வாயிலே கிடத்தி ஆகாயத்துக்கு மேலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் மாலை நேரத்தில் அவனை தன் மந்தி மீது கிடத்தி அவன் மார்பை பிளந்து அவனை மாய்த்தார். இப்போது தெரிகின்றதா நான் என்ன வேலை செய்கிறேன்? கலகம் செய்கிறேன். ஆமா, அப்படி இருக்க நானோ வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆமா, இன்று கழகத்திற்கு வழி இருக்கிறது. கழகத்திற்கு வழி ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என் வயிறு பெருத்து தலை சுற்று நூறாகி வேண்டும் என்று சாபம் இருக்கின்றது. தக்கன் கொடுத்தது. அவன் தக்கன் கொடுத்த சாபம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கழகத்திற்கு வழியை பாட்டனாகிய நாராயணமூர்த்தியை வணங்கினால் கண்டுபிடிக்கலாம்பா. ஓம் நமோ நாராயணாய. 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 சபாஸ் சபாஸ் வந்து விட்டடா. இதான் வந்ததும் காமெடியா பண்ண மாட்டேன்ட்ட. இது என்ன காமெடியா? என்ன சொல்லு. ஏய் சிசியா வாடாங்க. இதெல்லாம் கேட்டுக்குவோம். வா வாவடி, நான் குரு சொல்றேன்ல, சிசியும் கேட்டுக்க. குருவா ரொம்ப சந்தோஷம்.
உன்னால வந்த வேலை மறந்து போச்சுடா டேய். போறதே கூட கைனிக்கிட்டுக்கா ஆடுறதுக்கு நீ வாடாங்க. ஏய் என்ன கலகம் தெரிஞ்சது தெரியுமா? தெரிவிக்கின்றேன் வா, கண்டுபிடிச்சுட்டேன். சின்னமதியால் தக்கன் கையாகம் செய்வதாலே கழகம் எங்க பிறந்தது தெரியுமா? அதோ தட்சிகாபுரிய ஆளக்கூடிய தன் மருமகனை மீது ஈசன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டி யாகம் செய்கின்றார். அதுதான் நமக்கு கழகம். அவரோ தன் மருமகனுக்கு ஈசனுக்கு அழைப்பும் விடுக்கவில்லை. அதனால இந்த செய்தியை எனது பாட்டனாகிய சிவன் கிட்ட போய் தெரிவிக்க வேண்டும். புறப்படா போகலாம். ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிறேன். கையில் வீணை மீட்டி கையிலை வந்து விட்டோம். எனது பாட்டன் சிவனும் பாட்டி பார்வதியும் என்று பார்த்துட்டு தெரிவித்துட்டு வா. ஐயா நந்திக்காவலா நந்திக்காவலா சமாச்சாரமாச்சு. உங்களை காணும் ஆமாம் சொன்னாரா? ஓ தாத்தா ஓ தாத்தா நாரதா கைலை பதி நாடனே நாரத மகாமுனிவர் உமது பாதார விந்த கமலங்களுக்கு அநேக வந்தனம் தாத்தா. நாரதா பாதம் பணிந்த நாரதா பாங்குடனே தீரதம் 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 ஐயடை உபயம் நாரதா வன்மையை என் பாதாரம் என்றதை ஆதாரமாக பணிந்தபடினா என்றென்றைக்கும் சுகமாக இருப்பாய். எழுந்துருவாப்பா நாரதா. அப்படியே ஆகட்டும் தாத்தா. ஓ பாட்டி பாட்டி உந்தன் பாதமே அன்பாகின்ற நாரதன் பாட்டி உந்தன் பாதமே அன்பாகின்ற நாரதன் உந்தன் பாதமே அன்பாகின்ற நாரதன் பாட்டி உந்தன் பாதமே அன்பாகின்ற நாரதன் பாட்டிமையாய் பணிந்தனே பேரன் நாரதன் உமது பாத கமலங்களுக்கு ஏய்
அநேக வந்தனம் பாட்டி. பாதம் பணிந்த நாரதா பாங்குடனே வாழ்குவாய். 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 ஆனால் கலத்தாரா என் பாதம் பணிந்ததா நீ என்றென்றைக்கும் சுகமாக இருப்பாய். அப்படியே ஆகட்டும் பாட்டி. வேற நாரதா தாத்தா அந்த தேவி நாரதா வைணமதை தீரதம். நாரதா வைணமதை தீரதா. ஆமா என்ன காரணம் சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும். தாத்தா அப்படியே தெரிவிக்கின்றேன் தாத்தா. தாத்தா ஒரு செடியானும் அதை தயவாக சொல்ல வேணும் வேணும். தாத்தா ஒரு செடியானும் அதை தயவாக சொல்ல வேணும் வேணும். தாத்தாய் உலகமெல்லாம் கட்டர சொல்ல கேளும். தாத்தாய் உலகமெல்லாம் கட்டர சொல்ல கேளும். ஆத்தாளை எனது பாட்டி, ஆத்தாளை எனது பாட்டி, யாருக்கு தப்பு சொல்ல. ஆத்தாளை எனது பாட்டி, ஆத்தாளை எனது பாட்டி, யார் வந்து தப்புன்னு சொல்ல. ஓ தாத்தா பாட்டி, லட்சிகாபுரியிலே ஒரு விஷயம் நடக்கின்றது. தேவர் மூவர் எல்லாம் ஒன்றாய் கூடியிருக்கின்றார்கள். அப்படியா? அப்படி என்னவோ பண்றாங்க தாத்தா. அப்படியா? ஆனால் அவரே உனக்கு மாமனாராச்சே. நம்ம தாத்தா பாட்டி அங்க காணுமே. தாத்தா பாட்டிக்கு என்ன ஆயிற்றோ ஏது ஆயிற்றோ என்று உடம்பு சரியில்லையோ ஊசி போட போகிறவங்க என்னவோ எல்லாரும் வந்து விட்டார்கள். ஆனா எங்க பாட்டும் பாட்டி காணா எனக்கு மன வருத்தம் வருத்தம் இருக்காதா? அப்படி. ஆமா நாரதா வந்தாதினால் இன்னைய போய் வகுந்தவர்கள் சொல்லும் அப்பா நாரதம் எந்த தீரதா வந்ததும் வந்துட்ட. ஆமா. ஆனா அதை ஏன் மனசுல வச்சுங்க மைக்கு நடக்கிற ஆ. வந்த விஷயத்த படிர் 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 என்று கொண்டு வந்தா தெரிவித்தால் நான் அதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசனை பண்ணுவேன். சீக்கிரமாக சொல்லு நாரதா. அப்படியே தெரிவிக்கின்றேன். பாட்டி வந்ததே சொல்லிடுவே வந்தாயுள்ளே கேளுமப்பா. என் தந்தை வந்தார், என் கணவர் மதிக்கவில்லை, இவர் அவரை மதிக்கவில்லை, அதனால் என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் தாத்தா பாட்டி நான் வந்த விஷயம் என்னன்னு தெரியணும். அவ்வளவுதானே தாத்தா? சிரித்து நன்றாக சொல்லுவேன்.
பாட்டி என்ன தர்க்கம் ஒன்றும் புரியல. அங்க ஒரு யாகம் நடக்குது. ஆனா தக்கம் கண்ணுல கோபம் தான் தெரியுது. ஆனா தாங்களும் அங்க இல்ல. தேவர் மூலம் வந்திருக்காரு. அதான் தங்களுக்கு செய்தி தெரியுமா? தெரியலையே. ராதா பாட்டி உடம்பு தெரியலையா? பார்க்கலான்னு வந்த பாட்டி. மன்னா நாரதா அதாவது மரிமா உங்ககிட்ட பார்க்கலாம் ஓடி ஓடி வந்தான். ஆமா வந்தவன் நேரா ஒண்ணு உண்ட நேரா தானே வரலாம். ஆமா அவன் என்ன செய்யலாம் வந்து மணிமண்டபத்தில் உட்காந்துக்கின்னு அதே போதகனுங்களே நீங்கள் சென்று உனது மாமனார் வந்திருக்கிறாரு போய் மேல தாளத்தோட வச்சு அருமையா கூட்டிக்கின்னு மரிமா வீட்டுக்கு போலான்னு ஆசைப்பட்டோம். நான் விடுவேனா? விடக்கூடாது. அடே நந்திக்காவலர்களே, அப்படி அந்த மதிக்கட்ட தக்க வந்திருந்தா ஆமா என் பாதத்தை வந்து பணி சொல்லு. அப்படி இல்லையென்றால் அவனுக்கு வெகுமதி அதிகமாக கிடைத்துவிடும். அப்படியா? அப்படி என்று தெரிவித்தேன். அப்பொழுது அவன் அந்த மணிமண்டபத்தை விட்டு ஓடி வந்து என்ன தெரிவித்தான்? அடியே ஈசா, எனக்கு மரியாதை கொடுக்காதனால் உன்னை நான் என்ன செய்கிறேன் பார். ஒரு அப்படியே உட்காந்து சவுக்கு பேசுது காக்க மாட்டாங்க. காசு எம்மா பேர் ஓ தாத்தா பாட்டி மதிகட்டு நாட்டம் மங்களமாய் வருதே. மதிகட்டு நாட்டம் மங்களமாய் வருதே. மதியாக தக்கம் சம்பிரமுடன் யாகம். மதியாக தக்கம் சம்பிரமுடன் யாகம். முறையில்ல செய்கிறான் மங்கை உண்மையால் தாத்தா பாட்டி உங்களை மதிக்காத உங்கள் மாமனாராகப்பட்டவர் உங்களை மதிக்காம வந்தபோது ஏதோ அவர் கோவப்பட்டு அனுப்பிட்டீங்களாம். அதனால உங்களை அழிக்கிறதுக்கு வேண்டி யாகம் செய்கிறார். தங்களுக்கும் அழைப்பு விடுக்காமலையே. அதனால நீங்க 2 பேரும் தயவு செய்து அந்த பக்கம் வந்துட்டு போறீங்க. மதிக்காத வீட்டுக்கு வரக்கூடாது. அதனால வந்துட்டு போற பாட்டி தாத்தா நீ வந்துடாத. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வரேன். வேற எந்த நோக்கமும் இல்லை எனக்கு. வரவேணான்னு சொல்றதுக்கு போய் சொல்றேன். வந்ததே சொல்லிடுதே வந்தோர்களே கேளுங்கப்பா. Thank you.
வந்தார் என் கணவர் மதிக்கல அவரை எதை மதிக்கல எல்லாம் ஒன்றுமே புரியவில்லை ஓ தாத்தா பாட்டி நன்றாக சித்தாரே அவர் சித்தாரே தாத்தா பாட்டி எங்களுடைய மாமனார் தக்கனாகப்பட்டவர் தங்களை மதிக்காமல் தியாகம் செய்கின்றார். தங்களை அழித்ததற்காக தங்களுக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. ஆனால் மற்ற தேவர் மூவர்கள்லாம் அழைப்பு விடுத்து விட்டாங்க. அது தெரிவிக்கலாம் என்று தான் வந்தேன். அதாவது அண்ணா மகேவி தவினாலே நடக்க போகுது கேட்கறது பார்வதா அடி மதியமான பெண்ணை மகிழ்ச்சி பார்வதி மக்களே அடி மக்களே மதியமான பெண்ணை மகிழ்ச்சி பார்வதி மக்களே அடி மதியமான மகிழ்ச்சி பார்வதி மக்களே அடி மக்களே மதியமான பெண்ணை மகிழ்ச்சி பார்வதி உனது தந்தையாகிய தக்கனாக பரிந்து பேசுவது முறையில்லை. அப்படி இந்த உலகத்திலே என்னை போல் தெய்வங்கள் வேறு எதுவாவது உண்டா? அப்படி இருக்கும்போது உன் தக்கனுக்காக உன் தந்தைக்காக பேசுகிறாயே நியாயமாது? ஓ தாத்தா பாட்டி மதிகெட்டு நாசம் மங்களமாய் வருது. மதிகெட்டு நாசம் மங்களமாய் வருது. சரியாக தக்கன் சம்பிரமுடன் யாகம். சரியாக தக்கன் சம்பிரமுடன் யாகம். சரியாக தக்கன் சம்பிரமுடன் யாகம். முறையில்லா செய்கிறன் மல்லோ. எப்படி தாத்தா பாட்டி தங்களை மதிக்காத தக்கனாகப்பட்டவர் தங்களை அழிக்க வேண்டி வேள்வி செய்கின்றார். தங்களுக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. போலாம் என்று வந்தாய். ஆமா மனது கேட்கவில்லை. அப்பா நாரதா அப்பா நாரதா நாரா நாரதனே சென்று இந்த நங்கையார மகிழ்ந்தேனே நமகா இப்போ நாரதா நாரதனே சென்று இந்த நங்கையார
உண்மைதான். ஆமா. நீ அவனே சொல்லக்கூடாது. எல்லாரும் உனக்கு மரியாதை கிடைக்காது. ஓ தாத்தா பரமனே யான் சென்று வரேன் அன்புடன் இதை தாருமே. பரமனே யான் சென்று வரேன் அன்புடன் இதை தாருமே. பாத்தறிவாய் தந்தகம் அரமனை கற்றேதா. ஆனால் தாத்தா நீங்களாச்சு உங்க மாமனாராச்சு நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. சென்று வரும் நாரதா சிந்தை மகதா. சென்று வரும் நாரதா சிந்தை மகதி கொண்டனே. சென்று வரும் நாரதா சிந்தை மகதி கொண்டனே. நாரதா அந்த வேலை முடிந்து விட்டது. நீ சீக்கிரமாக சென்று வருவாய். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அப்படியே ஓ பாட்டி சொல்லுந்தாரா பையம்புகள் தாயாய் வந்த உத்தமி என் பாட்டியே. 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 இலகு பாதம் போற்றி விட எனக்கு விடை தாரு. நீங்களாச்சு உங்க அப்பாவாச்சு சரி நான் சந்தோஷமா போய் வரேன். வயிற்று வகையெல்லாம் தெரிஞ்சு விடை கொடுங்க. அதுதான் நேரா சென்று வரும் நாரதா. இப்படி ஓட வந்துரு இப்ப பேசு கம்மி பண்ணு சென்று வருவாய் பாடா. படுத்துக்கிறா ராயனா ராயனா